வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கரா ஒரு தென்னந்தோப்பு ப்ளஸ் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தடாகம் ரோட்டில் சின்ன தடாகம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பாருங்கள், ஊரடி தோட்டம், தார் ரோடு, வீடுகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பக்கத்தில். சுற்றியுமே பெரிய பெரிய வீடுகள், எல்லா சௌகரியங்களும் இருக்குது. இந்த வீடுகள் தொட்ட மாதிரி ஒரு 2.5 ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பூமி. இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 தென்னை மரம், ஒரு போர்வெல், 10 HP லைன். பாருங்கள், இதுதான் தோட்டம், இதை உள்ள போகிற தோட்டம். நல்ல அருமையான மண் வளம் மிக்க அருமையான ஒரு பூமி விற்பனைக்கு வந்திருக்கு. சுற்றியுமே பவுண்டரிகள் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பவுண்டரியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகள் தான் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த பூமிக்கும் சாய்பாபா காலனிக்கும் 12 கிலோமீட்டர், RS புரத்துக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர். அங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 17 to 18 கிலோமீட்டர். அருமையான சிட்டிக்கு பக்கத்தில் RS புரம், சாய்பாபா காலனி, TVS நகர் இந்த பகுதியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவலில் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். அருமையான ஒரு கிளைமேட்டில் அருமையான ஒரு ஹில் வியூக்கு முன்னாடி ஒரு ஊரடி தோட்டம் இது சொல்லலாம். அதைய சிட்டிக்கு மிக அருகாமையில் துடியலூர், வடவள்ளி பக்கத்தில் சாய்பாபா காலனியில் சென்ட் 40 லட்ச ரூபா அந்த மாதிரி வித்துட்டு இருக்கு. ஒரு 1.5 சென்ட்டுங்கிறப்ப இங்கே ஒரு ஏக்கராவே வாங்கிடலாம், அந்த மாதிரி ரேட்டுக்கு இருக்குங்க. இந்த இடத்துலயே சென்ட் 3 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வித்துட்டு இருக்கு பூமிக்கு நியர்பை இடத்துல. பாருங்க, சுற்றி வீடு, வீட்டு மனைகள் பார்த்தீங்கன்னா சென்ட் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வித்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா 82 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நேரில் பேசிக்கலாம். 2.5 ஏக்கரா இருக்கு. உள்ள ஒரு ஓட்டு வீடு இருக்கு. அதுபோக சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வீடுகள் இருக்கு. இந்த பூமி பவுண்டரிகள் தொட்டும் உள்ள வரக்கூடிய வழிகள், போகக்கூடிய ரோடுகள் பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டங்கிறதுனால பழைய ஊர் இதெல்லாம். பாருங்க, நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. நாங்கள் கொடுத்துருக்கோம்ல பெரிய பெரிய வீடுகள், கிட்டத்தட்ட 50 லட்சம் 80 லட்சம் 1 கோடி மதிப்புள்ள வீடுகள், குடியிருப்புகள் நிறைந்த ஒரு இடம். சிட்டி லிமிட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு தோட்டம் மாதிரி, தோட்டத்தோட ஒரு வீடும் ஃபார்ம் ஹவுஸும் கட்டி வச்சுக்கலாம். 2.5 ஏக்கரா இருக்கு. இதை ஒரே ஆள் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்ல 2 பேர் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்குங்க. 2 பேர் வாங்கினால உங்களுக்கு லாபம், நல்ல லாபம் கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா சென்டே 3 லட்ச ரூபாய்க்கு போகுது. நம்ம கோட் பண்றது 82,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் சென்ட். அந்த அடிப்படையில் நான் சொல்றேங்க. ஒரு 3 மாமரங்கள் இருக்கு, ஒரு பலா மரம் இருக்கு, 10 HP லைன் இருக்கு. இந்த பூமி வந்து தரைமட்டத்திலிருந்து நல்ல ஹைட்டா இருக்கு பூமி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்ல அருமையான மண் வளத்துல நல்ல அருமையா அமைஞ்சிருக்கு இந்த பூமி. பாருங்க, சுத்தி வீடு, வீடுக்கு பின்னாடி ஹில் வியூ. அந்த ஹில்ல பாத்தீங்கன்னா பொன்னூத்தி அம்மன்ங்கிற ஒரு சிறப்பான ஒரு கோயில் இருக்கு. அதோட வெஸ்ட் சைட்ல ஆனைக்கட்டி போற வழியில மேல பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு மேல்முடிங்கிற ஒரு கோயிலும் அங்க இருக்கு. எல்லாம் பிரசித்தி பெற்ற ஃபேமஸான ஒரு கோயில். இந்த பூமிக்கு வரக்கு முன்னாடி லெப்ட் ஹேண்ட் சைடில் அனுவாய் சுப்பிரமணியன் கோயில், அப்புறம் ஆனைக்கட்டி, கேரளா செல்லும் சாலை. நல்ல அருமையான ஒரு கிளைமேட், நல்ல அருமையான ஒரு வியூ பாயிண்ட் ஏரியா. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூமியை சுத்தி வீடுங்க இருக்கு. நல்ல டெவலப் ஆகக்கூடிய, வேகமாக வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சிட்டி லிமிட்டுக்குள்ள இருந்து ஒரு வில்லேஜ் லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல ஒரு தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த பூமியை வந்து பார்க்கலாம். இந்த பூமி அந்த மாதிரி ஏத்த பூமியா இருக்குது. இருக்கிற ஓட்டு வீடு பக்கத்துல நல்ல ஒரு பெரிய பங்களா டைப் வீடு கட்டி சுத்தியே ஃபென்ஸ். சிட்டியிலிருந்து ரொம்ப பக்கமா இருக்கனால இந்த பூமி வேகமா விற்பனையாக இருக்கலாம், அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இங்க இருந்து துடியலூர் ரோடு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கு. கவுண்டம்பாளையம், TVS நகர், தடாகம்,
வடவள்ளி இதுக்கெல்லாம் நியர்பை இருக்குது. நல்ல அருமையான ஒரு ஏரியா, மண் வளம் மிக்கது, கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. இந்த இவர் வேற உணியர்கள் கூப்பிட்டாருங்க. எந்த வில்லங்க விவகாரங்களும் கிடையாது. ரோடு அப்ரோச் நல்லா இருக்கும். மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 மரங்கள் பக்கம் இருக்கு. ஒரு பங்களா டைப் வீடு கட்டுறதுக்கும் இது ஏற்ற மாதிரி இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. இல்ல விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த பூமியை வாங்கலாம். இல்ல முதலீடு பண்ணணும், சிட்டிக்கு மிக அருகாமையில் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப மிக அருகாமையில் வேணும், தாராளமா இதுக்கு ஒரு முதலீடு பண்ற மாதிரி கூட யோசிக்கலாம். பாருங்க, போர்வெல் இருக்கு. போர்வெல் கிட்டத்தட்ட ஒரு 350 அடிக்கு மேல இருக்கு. 200 அடி தண்ணி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அருமையான ஏரியா, கிளைமேட் நல்லா இருக்கும், பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா. ஒரு எத்தனை இருக்குங்க சுத்தி வீடுங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது இந்த பூமியோட சவுத் சைட்ல, சவுத்தன் சைட்ல பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய வீடு. இது வெஸ்ட் சைட்ல, பூமியோட வெஸ்ட் சைட்ல வருங்க, அங்கேயும் வீடு இருக்கு. அதே மாதிரி பூமியோட ஈஸ்டர்ன் சைட்ல வீடு, நார்த் சைட்ல வீடு, சுத்தியுமே வீடுங்க. வெஸ்ட் சைட்ல வந்து தோட்டங்கள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம ஈஸ்டர்ன் சைட்ல வந்துட்டு இருக்கோம். ஈஸ்டர்ன் சைட்ல உள்ள என்ட்ரன்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு. இந்த பூமிக்கு வரக்கு ரொம்ப ஒரு 200 மீட்டர்ஸ்ல பெரிய பெரிய கோயில்கள்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கோம். அந்த டிஸ்பிளேல கொண்டு வந்திருக்கோம். இருக்குது. நீங்க சிட்டியிலேருந்து பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை அந்த மாதிரி ஏரியா போறதை விட இது ஊரடிங்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கவங்க சாய்பா காலனி, ஆர்எஸ்புரம், கணுவாய், தடாகம், வடவள்ளி, துடியலூர் இந்த சைடில் இருக்கிறவங்க இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்து பார்க்கலாம். இது நீங்க இந்த பூமியை வாங்குறது வந்து உங்களுக்கு லாபமான ஒரு விஷயம்தான். இப்போ பூமியோட வெஸ்டர்ன் சைடில் போயிட்டு இருக்கோம். சுத்தியுமே பவுண்டரிஸ் தெளிவா இருக்கும். இந்த பூமி வந்து உழுது போட்டிருக்காங்க. இந்த பொலின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தெளிவா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இது வந்து வெரிஃபைட் ப்ராப்பர்ட்டிஸ், எல்லாம் வெரிஃபை பண்ணி போட்டிருக்கோம். நல்லா கிளியரா இருக்கு. எல்லாமே ப்ராப்பர்ட்டி பக்க தெளிவா இருக்கும். டாக்குமெண்ட் கிளியர், முதலீடுக்கு ஏற்றது, ஃபார்ம் ஹவுஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது, அக்ரி பண்றதுக்கு இதை விட சிறப்பா இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே ஏத்தது. விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 82 lakhs சொல்றாங்க. பக்கத்துல சென்ட் 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. நேரில் வந்து பார்க்கலாம். இந்த இடத்தை பார்வையிடணுங்கிறவங்க முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க. வாங்குறவங்க மட்டும் தொடர்புக்கு வாங்க. மேலும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்கள், ரிலேஷன்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். நம்ம நல்ல நல்ல வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்பிளேல கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு பயனாகட்டும். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கின்றீங்கனால் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் அமுத்துங்க. ஏன்னா இனி வர ப்ராப்பர்ட்டி எல்லாமே வேல்யூபிளா கொடுக்குறோம். அவங்களோட நம்மளோட நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல அருமையான மண் வளம் மிக்கது, ஹில் வியூ ப்ராப்பர்ட்டி. விலையை ரீசனபிளா இருக்கு. இந்த இடத்தை பார்வையினா முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நீங்களும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க தொடர்புக்கு வாங்க. நன்றி, வணக்கம். இந்த சைடு ஃபென்சிங் போடலீங்க. இந்த பார்டரு தென்னை மரத்துக்கு பின்னாடி அப்படியே வந்துருங்க. வழி வந்து சின்ன இருந்ததா வருதுங்களா? ஓ, இப்படி இந்த இடத்த ஃபென்சிங் போட்டுருக்கு தென்னை மரத்துக்கு. அது யானைக்கு வேண்டி கம்ப்யூட்டர் யானை உள்ள வர இருக்குது. அதான் பிரச்சனை. அது வந்ததுன்னா போரிக்கிற ஆட்சி வந்து அதுக்கு வந்து மக்கள் போட்டு விட்டுருவோம். சரி.
வேறு ரூட் எப்படிங்கண்ணா இதுக்கு அந்த ரூட்? இதுதான் ரூட்டு. அப்புறம் நேராக போய் அந்த சாலை போட்டுருக்கீங்க. ஆமாம், அதுல ஒரு ரூட் இருக்கு, தார் ரோடுங்க. அது வரைக்கும் தார் ரோடு போகுது, அப்புறம் மண் ரோடு தான்.